நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 234 தொகுதிகளில் பார்த்தோம் என்றால் 108 தொகுதிகளை அதிக பெரும்பான்மையாக பெற்று வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக நேற்று நிர்வாகிகள் பார்த்தோம் என்றால் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி பிரம்மாண்டமாக இந்த வெற்றியை கொண்டாடி வந்தனர். அந்த வகையில் மீண்டும் அடுத்த கட்டமாக பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் இந்த ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் அதற்காக ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தமிழக ஆளுநர் மாளிகைக்கு மின்னஞ்சல் மூலம் கடிதம் அனுப்பியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக பெரும்பான்மை நிரூபிக்க கால அவகாசம் வழங்க வேண்டும் என இதில் கோரிக்கை வைத்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கோரிக்கைகள் தான் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு கடிதம் மூலம் தற்போது மின்னஞ்சல் வாயிலாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோம் என்றால் 108 தொகுதிகளில் அதிகமாக முறையில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அடுத்த கட்டமாக பார்த்தோம் என்றால் ஆட்சி அமைப்பதற்காக கூட்டணி, அதாவது அடுத்த கட்டமாக இந்த கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய தொகுதிகளை இந்த வெற்றியில் சேர்த்து மொத்தமாக 118 தொகுதிகள் இருந்தால் மட்டுமே தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும். அந்த வகையில் ஆட்சி அமைப்பதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக 2 வாரங்கள் இதற்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் என தற்பொழுது ஆளுநருக்கு இந்த கடிதம் மூலம் ஒரு விவரங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 2 வாரங்களில் ஒவ்வொரு கட்சியோடும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையாக தொடர்ந்து நடைபெற்று அந்த குறையாக இருக்கக்கூடிய தொகுதிகளை பெற்று ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தான் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் ஆளுநருக்கு இந்த கடிதமானது அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் அதற்கு இன்னும் ஆளுநர் சார்பாக ஆளுநர் மாளிகை சார்பாகவும் எந்த ஒரு திருப்ப கடிதமானது அனுப்பப்படவில்லை. குறிப்பாக இந்த கடிதத்திற்கு பதிலளிப்பு நிலையில் இன்று மாலை ஏதேனும் அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ஆளுநர் தரப்பிலிருந்தும் ஆளுநர் மாளிகையிலிருந்தும் அதற்கான பதிலளிக்கும் விதமாக கருத்துக்கள் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் ஆட்சி அமைப்பதற்காக தமிழக வெற்றிக் கழகம் 2 வாரங்கள் எங்களுக்கு இந்த பெரும்பான்மை நிரூபிக்க கால அவகாசம் வேண்டும் எனவும் மேலும் ஆட்சி அமைப்பதற்காக எங்களை அழைப்பு விடுக்க வேண்டும் என தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர்கள் தமிழக ஆளுநருக்கு கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தார். அந்த வகையில் தான் அடுத்தடுத்த கட்டங்களாக தமிழக அந்த ஆட்சியில் யார் பங்கேற்கிறார்கள், அதாவது கூட்டணி ஆட்சியில் யார் பங்கேற்கிறார்கள், மேலும் அவருடன் கூட்டணி பேச்சுவார்த்தை பொறுத்தவரையும் நடைபெற்று வரும் நிலையில் அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கவில்லை. விரைவில் அறிவிப்பதற்கான 2 வாரம் கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு விரைவில் அதனை அறிவிப்பார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பான்மையாக இந்த 118 தொகுதிகள் முழுவதும் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் நிரூபித்தால் அவர்கள் ஆட்சி அமைக்கலாம். மேலும் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்யும் நிகழ்வானது தொடர்ந்து சென்னையில் நடைபெற இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த கட்டங்களாக அமைச்சர் பட்டியல், மேலும் அடுத்தடுத்த கட்டங்களாக தமிழக வெற்றிக் கழகத்தின் அடுத்த கட்டங்கள் நடவடிக்கைகள் பொறுத்தவரையுமே என்னவாறு இருக்கும் என பொதுமக்கள் பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த வகையில் தான் ஆட்சி அமைப்பதற்காக தமிழக ஆளுநருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இந்த மின்னஞ்சல் மூலம் கடிதம் வழங்கும் குறிப்பிடத்தக்கது.